السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى: من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعف له وله أجر كريم. صدق الله العليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய கருணை 27 ஜுஸூக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பாக்கி 3 ஜுஸூக்களை அல்லாஹ் தஆலா ஓத கேட்க தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு அத்தியாயங்கள் எல்லாம் பிரபலியமான அத்தியாயங்கள் தான். அவ்வப்போது பக்தர்களை கேட்கக்கூடிய அத்தியாயங்கள் வசனங்கள். அல்லாஹ் தஆலா குறிப்பாக 2 விஷயங்களை மிக மையமாக பேசுவான். வதக்கீர், நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அது மூமின்களுக்கு என்ன தரும், பலன் தரும் என்று அல்லாஹ் பேசுவான். தன்ஃபஉல் மூமினீன், நீங்கள் உபதேசம் செய்தால் மூமின்களுக்கு என்ன செய்வது, கண்டிப்பாக பிரயோஜனம் தரும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹதீத் என்ற கடைசி அத்தியாயத்தில் பேசுவார். من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعف له وله أجر كريم. யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடனை தருவார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக ஏழை மக்களுக்கு உதவி செய்வார்களோ, அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கடனை பன்மடங்காக திரும்ப தருகிறான். இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை நபிமார்களும் சரி, எல்லா மனிதர்களும் சரி, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்துதான் வழக்கம். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்ட்ட முன்ன பின்ன இருக்கலாம், கேட்டு வாங்கினதுல அல்லாஹ் கொடுத்ததுல முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா நபிமார்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு எல்லா காலத்திலும் கொடுத்துதான் இருக்கிறார். அப்படியே உள்டா சஹாபாக்களும் அப்படிதான். ரசூலுல்லாஹ் எந்த வழி அதே வழிதான் சஹாபாக்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்ன பின்ன இருந்தாலும் வறுமையில வாழ்ந்த எத்தனை சஹாபிகள் இருக்கிறாங்க. ஆனா அந்த சஹாபிகள் அல்லாஹ்வுக்கு தரக்கூடிய விஷயத்துல முதன்மையானவங்களா இருப்பாங்க. ஒரு ஏழைக்கு உதவுறதுல, ஒரு ஏழைக்கு கடன் கொடுக்கறதுல, குறிப்பா கடன் கொடுப்பதில் இஸ்லாமிய முஸ்லிம்கள் மூமின்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொடுப்பார்கள். ஒருத்தர் கடன் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய் கேட்கிறார், நான் எங்கிட்டு போக, சக்தி இருந்தா கொடுங்க, உங்களுக்கு எவ்வளவு சக்தி அந்த சக்திக்கு உட்பட்டு. ஒரு 10,000 கேட்கிறார், உங்ககிட்ட 5,000 தான் இருக்கு, என்கிட்ட அவங்க இல்லை, நான் வேணா ஒரு 5,000 தரேன் அப்படி சொல்லலாம். கேட்கறதும் இல்லை, எனக்கு 10 ரூபா தான் வேணும், 5 ரூபா வேணும், பெருந்தன்மையா போயிடுவாரு. அவர் 10,000 கேட்கும் போது நம்மகிட்ட இருக்கிற 5,000 எனக்கு காசே இல்லை நம்ம சொல்றதுக்கு பாருங்க. இந்த நிலையை தான் அல்லாஹ் வன்மையா கண்டிக்கிறான். மந்தல்லது யக்திருல்லாஹ் கர்தன் ஹஸனா, நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுங்க. அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா வலஹு அஜ்ருன் கரீம், அது மறுமையில அல்லாஹ் உங்களுக்கு பெரிய நற்கூலியாக அமைகிறான். இந்த உலகத்துல வந்த நல்லவர்கள் வல்லவர்கள் எல்லோரும் சரி அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள், அல்லாஹ்வுக்காக அழகிய கடனை கொடுத்தார்கள். அதனால் அவனுக்கு பதிலுக்கு கிடைத்தது என்ன, பன்மடங்காக அல்லாஹ் மாறி தந்தான். உலகத்துல எந்த சமயத்திலையும் என்ன கிடையாது, இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத திட்டம் உலகத்துல இஸ்லாத்தை தவிர எதுவுமே கிடையாது. நீங்க 10 ரூபாய் காணிக்க போனீங்கன்னா உங்களை தான் போட்டாகும், அந்த உடைய கடைசியில எங்க போகும் உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு இறைவனுக்கு ஒரு விஷயம் படைக்கிறீங்கன்னா அது என்ன செய்யும், அந்த நேரத்துல இறைவனுக்கு படைப்பீங்க, அது குறிப்பாக அது எங்க போகும், அது போகக்கூடிய இடத்துக்கு போகும். ஆனா இஸ்லாத்துல மட்டும்தான் நீங்க ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்தீங்கன்னா அது அல்லாஹ்வுக்கு நேரடியா போகுது. அல்லாஹ் அதை நேரடியா பெற்றுக் கொள்கிறார். அதை பெற்றுக்கொண்டு திரும்ப அல்லாஹ் தரும்போது பன்மடங்காக தருகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொல்றான், நீங்க 1 மடங்கு கொடுங்க, உங்களுக்கு நான் 3 மடங்கு தரேன்றான். இந்த உலக வாழ்க்கையில மூமின்கள் எல்லா குணத்திலையும் வாழணும். அதுல ஒரு குணம் அடுத்தவர்களுக்கு கடன் கொடுத்து வாழணும். நீங்க நம்ம கடன் கொடுக்கறதுல கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுனாலதான் முஸ்லிம் சமூகம் வட்டி வாங்குவதற்கு துணிச்சுறாங்க. நான் கேட்டேன்பா, அவர் தரலட்டாரு, அதான் நான் வட்டிக்கு வாங்கிட்டேன். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், மந்தல்லது யக்திருல்லாஹ் கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடு. நீங்க அப்படி அழகிய கடன் கொடுத்தீங்கன்னா அவனே வட்டிக்கு வாங்குறான். அப்ப ஒருவன் வட்டிக்கு வாங்குவதும் அவனை வட்டியில கொண்டு போய் தள்ளுவதும் கடன் கொடுக்க தகுதி இருந்தவர்கள் கொடுக்காத காரணத்தினால் இவன் வட்டி வாங்கினால் அது அவனுக்கு எவ்வளவு குற்றங்களோ எவ்வளவு பாவ சுமையோ அதற்கு காரணமானவர்களும் அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி கேட்பான். ஒரு மஹல்லாவில் ஒரு வீட்டு பக்கத்துல உங்ககிட்ட வந்து கேட்டாலும் நீ ஏன் கொடுக்கல? வரலாற்றுல எத்தனையோ நிகழ்வுகள் நமக்கு அழகான உதாரணங்கள் இருக்கிறது. முஸ்லிம் புகாரி ஷரீஃப்ல ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருப்பாங்க. பனு இஸ்ரவேலர்கள்ல 2 மனிதர்கள் வாழ்ந்தாங்க.
அதுல பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் ஒருத்தர் போய் 1000 பொற்காசு கடனா கேட்கிறார். 1000 பொற்காசு. அப்ப அந்த பணம் படைத்தவர் கேட்டார், 1000 பொற்காசு கேட்கலையே, என்ன உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, நான் எப்படி உன்னை நம்பி கொடுக்கறது? அவர் ஒன்றும் செய்யல, மேல கை தூக்குனாரு. இப்ப நான் தூக்குனா அடிக்க விட்டுருவான். அவர் இப்படி கை காமிச்சார், அல்லாஹ் இருக்கிறான், அவன் தான் எனக்கு ஆதாரம், அவன் தான் எனக்கு அத்தாட்சி, அவன் தான் எனக்கு சாட்சி. சரி, 1000 பொற்காசு கேட்கிறேன், இந்த 1000 பொற்காசு நான் கொடுத்தா என்ன பிணையா எனக்கு நீ கொடுப்ப? ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துட்டு கடன் வாங்கிட்டு போ. முன்னெல்லாம் அப்படிதான் இருக்கும், கையில இருக்கிறத கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போவாங்க. இப்பதான் நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்குறாங்க. அப்ப அவர் சொன்னார், என்கிட்ட பிணையா கொடுக்க ஒண்ணுமே இல்லை, திரும்பவும் அல்லாஹ் கையில இருக்கிறார், அந்த அல்லாவே ஒன்று நான் பிணையா வைக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, கேட்ட 1000 பொற்காசு கொடுத்துட்டார். இவர் ஒரு பெரிய வியாபாரி, முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. இவர் கடன் மார்க் வழியா போறாரு, தன்னுடைய பிரயாணத்தெல்லாம் முடிச்சுட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு கடன் கொடுத்தவருக்கு திரும்ப கடனை ஒப்படைக்கின்ற நோக்கத்துல வாகனங்களை தேர்றாரு. வாகனம் கிடைக்கிறது. அந்த காலத்துல வாகனம் கிடைக்க சிரமமானால கடன் கொடுத்தா அவங்க திரும்ப சொந்த தேதிக்கு சொல்லி என்ன செய்யறாரு, கடன் வழியா வர்றாரு. சில மரக்கட்டைகள், கடல் ஓரமாக கிடைக்கக்கூடிய மரக்கட்டைகளை ஒன்று சேர்த்து அதை ஒரு விதமா உடைத்து அதை ஒரு விதமா அலமாரி மாதிரி ரெடி பண்ணி அதுல 1000 பொற்காசுகளை வைத்து ஒரு கடிதத்தை உள்ள வைத்து அந்த கட்டையை எந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணி தண்ணி போகாத அளவுக்கு அதை பார்சல் பண்ணி எந்த அல்லாஹ்வை முன் வச்சு 1000 பொற்காசு கடன் வாங்கினாரோ அதே அல்லாஹ்வை முன் வச்சு, அல்லாஹ் உன்னை முன் வச்சு வாங்கினேன், இப்ப உன்னை முன் வச்சு இந்த கடனை நான் திருப்பி அனுப்புறேன், இந்த சமுத்திரத்தின் வழியாக இந்த மரக்கட்டையை எப்படியாவது கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துரும். ஹதீசுகள்ல சில சம்பவம் நம்ம ஈமானுக்கு ஏற்புடையதாக இருக்காது, ஆனால் ஏற்றுத்தான் ஆகணும். சில விஷயங்கள் நாம நம்ப முடியாமல் இருக்கும், நம்பிதான் ஆகணும். இதுல அற்புதமான ஒரு பாடம் இருக்கு. இந்த கடன் கொடுத்தவர் என்ன செய்யறாரு, கடன் தரம் சொன்னாரு, அவர் எங்க ஆளக்கான்னு சொல்லி அவர் நடந்து வர கண் பார்வை இந்த மரக்கட்டை பட நல்லா இருக்கு. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல விறகு கிடைச்சா கொண்டு போய் வீட்டுக்கு போயிடறாங்க இல்லையா, சிலிண்டர் தட்டுப்பாட்டுல விறகு எல்லாம் ஏறி போச்சு. அவர் பார்த்தார் அந்த செல்வந்தார், இந்த விறகு வீட்டுக்கு எடுத்துட்டு போனா சமையல் கொண்டு சொல்லி மரக்கட்டையை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திறந்து பார்க்கிறார். எதிர்பாராத அதிர்ச்சி, 1000 பொற்காசுகள் அந்த மரக்கட்டை கொண்டு ஒரு கடிதம் உட்பட, என்னால் வர முயலவில்லை, இப்படி ஆகிவிட்டது, என்னை மன்னிக்கவும், உங்களிடத்தில் வாங்கி 1000 தங்க காசுகள் ஒப்படைத்து விட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு, கடன் கொடுத்தவரை சந்திக்கிறாரு. அவர் கடன் கொடுத்தவர் கேட்கிறாரு, நீங்க ஏதாவது கொடுத்து அனுப்புனீங்களான்னு. எந்த போனும் கிடையாது, எந்த டெலிகிராமும் கிடையாது, பாருங்க எப்படி எல்லாம் வாழ்ந்துருக்கிறார். அவர் சொன்னார், ஆமா நான் தான் கொடுத்து அனுப்புனேன், அல்லாஹ்வின் சாட்சியாக அது வந்து சேர்ந்தது. இது என்ன ஒரு படிக்கணும்னா 2 விஷயம். ஒண்ணு, நியாயமா நாம கடன் கொடுத்தா, நியாயமா வாங்கின கடனை திரும்ப கொடுத்தா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஒண்ணு. 2வது, நாம ஈமானோட செயல்பட்டா, நாம அல்லாஹ்வுக்கு பயந்து செயல்பட்டா, நாம கொடுக்கும் போது அந்த கடன் திரும்ப நமக்கே வந்துடும். அந்த செல்வத்தை என்ன பண்ண தெரியுமா, இவ்வளவு நியாயமா இருக்கிற சமுத்திரத்தின் வழியாக ஒரு மரக்கட்டையில அந்த பொற்காசுகளை வச்சு அனுப்ப முடியுமா? கடல் அலையில அது எங்கேயும் போயிடாதா? அல்லாஹ்வை நம்புன அல்லாஹ் அந்த பொற்காசு மரக்கட்டையை கொண்டாந்து என்னிடத்துல சேர்த்தான். இது சாத்தியமே இல்லை. கடல்ல ஒரு பொருள் போட்டா அது கரைக்கு வந்துடும். ஆனா சமுத்திரத்துல எல்லா அலைகளும் ஆழத்தையும் தாண்டி கொண்டாந்து அல்லாஹ் இடத்துல சேர்த்தான் பார், என் கண் பார்வை கொண்டாந்து கொடுத்தான் பார். இங்கதான் ஒரு ஈமானை நான் பாராட்டுறேன், இங்கதான் அல்லாஹ்வுடைய உதவி நான் ஒரு விஷயத்துல பார்க்கிறேன். அதனால் இந்த 1000 பொற்காசு உனக்கே சொந்தம். யோசிச்சு பார்த்து பாரு, அந்த மனுஷர் ஒரு பொற்காசுக்கு கூட தகுதி இல்லாத காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மனிதர் ஈமானின் அடிப்படையில் வாழ்ந்தார், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார், வாங்கக்கூடிய கடனை அல்லாஹ்வுக்காக வாங்கினார், கொடுத்தவரும் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார். கர்மன் ஹஸனா, அழகிய கடனை கொடுத்தால் வலஹு அஜ்ருன் கரீம், அவருக்கு நான் அற்புத கூலியை தருவேன். அது சாதாரண கூலி அல்ல, பன்மடங்கான கூலி. இப்படிப்பட்ட மனிதனை இந்த உலகத்தில் உருவாக வேண்டும். இன்னைக்கு கடன் கேட்டாலே, இந்த வாட்டி என் மூச்சு பக்கம்லாம் வந்து நின்றாத, என் வீட்டு பக்கம்லாம் வந்து நின்றாத, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகம் தான் இன்றைக்கு நிறைய உருவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், கபரில் ஒரு மனிதரை எழுப்பி கேட்கப்படுவான், எந்த அடிப்படையில் உலகத்தில் நீ வாழ்ந்தாய்? அவன் சொல்லுவான், நான் அல்லாஹ் தந்த நியமத்தை இல்லாதவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்தேன். அப்படி எல்லாம் எந்த நன்மையை கொண்டு வந்தாய்? இடத்துல கஷ்டம் என்று வரக்கூடியவர்களுக்கு நான் அழகிய கடனை கொடுத்து வாழ்ந்தேன். சமயங்கள் அந்த கடனை அவர்களால் திருப்பி அளிக்க முடியாவிட்டால் கடன் வாங்கப்பட்டவர்களிடத்தில் நான் போய் சொல்லுவேன்,
நீ அந்த காசு கொடுக்கவே வேண்டாம், அதை அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்து விடுகிறேன் என்று இப்படி கடன் கொடுத்த காலங்களில் எல்லாம் நான் சலுகைகளை தந்தேன் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்லுவார், ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் உன் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டார். எத்தனை பேர் பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், இன்னைக்கோ வாங்கினது ஏதோ ஆதி காலத்துல வாங்க 2 ரூபா 5 காசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ வாங்கினிய அந்த 5 காசு எங்க, அந்த நாள்லாம் எங்க, இன்னைக்கு கேட்கிற சில ஜென்மங்கள் இருக்கதான் செய்யும். அல்லாஹ் தந்த நியமத்தை அல்லாஹ்வுக்காக நாம் தர தவறிவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையிலே அந்த நியமத்தை கொண்டு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜகாத்தை நீங்கள் கொடுத்தால் ஜகாத்து பாதுகாக்கப்படும், சதகாவை கொடுத்தால் உங்களுக்கு அது பன்மடங்கு உருவாக்கி தரப்படும். நீங்க கடனை கொடுத்தால் உங்கள் பணம் திரும்ப உங்கள்கிட்ட வந்துடும். ஜகாத்து கொடுத்தா ரிட்டர்ன் வராது, அது ஏழைகளுக்கு போயிடும். சதகா கொடுத்தா ரிட்டர்ன் வராது, அது ஏழைகளுக்கு போயிடும். கடன் கொடுத்தா மட்டும்தான் ரிட்டர்ன் வரும். ஆனா அந்த ரிட்டர்ன் வரும் பொழுது சிங்கிளா வராது, ட்ரிபிளா வரும்ன்றான் அல்லாஹ். நீங்க கொடுத்தது 1 மடங்கு, ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நான் பன்மடங்காக தருவேன். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கடன் கொடுப்பவர்கள் சதக்கா கொடுப்பவர்கள் 10 மடங்கு நன்மை அடைகிறார்கள் என்றால் கடன் கொடுப்பவர்கள் 18 மடங்கு நன்மை அடைகிறார்கள். சஹாபாக்கள் கேட்டால், அது எப்படி ஆரம்பித்தா 18 மடங்கு நன்மை? நான் மெஹராஜ் பயணம் போகும் பொழுது சுவனத்தில் எழுதப்பட்டிருந்த வரிகளை பார்த்தேன், கடன் கொடுப்பவர்கள் அல்லாஹ்வால் 18 மடங்கு நன்மைகளை பெறுகிறார்கள். எப்படி ஜமாத்துடைய தொழுகை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் 27 மடங்கு நன்மையை நாம் பெறுகிறோமோ, அது போல அல்லாஹ்வுக்காக தரக்கூடிய கடனில் 18 மடங்கு நன்மை அல்லாஹ் நமக்கு தருகிறார். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்தார்கள், சதகாவை கேட்பவர்கள் அந்த நேரத்தில் எதுவுமே இல்லாத காரணத்தால் கேட்பார்கள், கொடுத்து விடுவார்கள். ஆனால் கடன் கேட்பவர்கள் கண்டிப்பாக தேவைக்கு கேட்பார்கள். தேவையை தன்னுடைய தேவைக்காக செல்வந்தர்கள் காசு பணம் கேட்பார்கள். அந்த அடிப்படையில் அந்த தேவைகளை புரிந்து யார் தருவாரோ அல்லாஹ் அவருக்கு அவர் தேவையை பூர்த்தி செய்கிறார். நீங்க அல்லாஹ்வை நம்பி ஒரு மூமினுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் அந்த கடனை கண்டிப்பா உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்துருவோம். இல்லாவிட்டால் மன்னரை வாழ்க்கையை கண்டிப்பா விசாலத்தில் உண்டு. மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ் குழப்பத்தை விட்டு பாதுகாப்பான். அல்லாஹ்வை நம்பி கடன் கொடுக்கணும் அல்லாஹ் இன்னைக்கு ஓதிய வசனத்துல ஒரு சில நிகழ்வு சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு காலத்திலே ஒரு சஹாபி வாழ்ந்தார். அவருக்கு பேர் ஜுபைர் அவர்கள். பெரும் கடனிலும் மாட்டிட்டார், ஊழப்பட்ட கடன். அவர் மௌத்தாக போகும்பொழுது தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொன்னார், ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி, நான் இறக்கக்கூடிய தருவாய் என் கடனை அடைப்பதற்கு நீ என்ன செய், மௌலாட்ட கேளு, எல்லாம் முடிச்சு கொடுத்துருவார் அப்படின்னு. இவர் என்ன பண்ணாரு, அத்தாவை அடக்கம் பண்ணிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் விசாரிச்சுட்டார். அத்தா சொன்ன அந்த மௌலா ஊர்லவே இல்லை. பொதுவா அரபியில மௌலான்னா அல்லாஹ்வை குறிக்கிற அந்த வார்த்தை. அந்த சஹாபியுடைய மகனார் மௌலான்னு சொன்னார், அப்பா அப்படி யாருமே இல்லையே இங்க, ஊரெல்லாம் தேர்றாரு, அழைச்சி தோன்றி போய் வீட்டை வந்து தோன்று படுத்துட்டார். கனவிலே தந்தையார் தோன்றி சொன்னார், கடன் அடைத்து விட்டாயா? நீங்க சொன்ன அந்த நபர் யாருமே இந்த ஊர்ல, நான் சொன்ன நபர் ஊர்ல கிடையாது, ஒன்னையும் என்னையும் படிச்ச அந்த அல்லாஹ்வை நான் மௌலா என்று சொன்னேன். என் கடன் அடைப்பதற்கான வழிகளை நீ அந்த மௌலாவிடம் ஒப்படை. அந்த மௌலா அந்த கடன் அடைப்பதற்கான நல்வழியை அவனே உண்டாக்கி தருவான். இப்படி முற்காலத்தில் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் கடனை கொடுத்தாலும் அல்லது கடனை பெற்றாலும் அதை கொடுக்கும் பொழுதும் பெறுகிற பொழுதும் வாங்குகிற பொழுதும் அல்லாஹ்வை முன்வைத்து கொடுப்பார்கள், அல்லாஹ்வை முன்வைத்தே வாங்குவார்கள். இன்னைக்கு எப்படி இருக்கு, ஒரு காசு கொடுக்கும்போது எழுதி வாங்கிக்கிறோம், தப்பு கிடையாது, வாங்கிதான் ஆகணும். ஆனா எத்தனை கண்டிஷன் தெரியுமா? உன பார்த்து திருட்டு பேர் மாதிரி இது, நீ திரும்ப தருவியா, வளமதி மாதிரி இருக்கிற, உன் ஆளு மூஞ்சி முகர சரியில்லை, உன் ட்ரெஸ் கோடு சரியில்லை, இதை நீ கடன் வேலை கேட்கிற, கொடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டு கடைசியில இவன் மனுஷன் நப்சு கொடுக்காத தடுத்துருப்பான், கொடுக்க வந்த நேரத்தை கொடுக்காம போயிடுவோம். இந்த மாதிரி ஆட்கள் தான் அல்லாஹ் சொல்றான், கடுமையான தண்டனை என்று குறிப்பிடுகிறான். கதாதா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் வந்து கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஆயத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி கடன் அழகி அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன். அப்படி என்றால் என்னுடைய 100 பேரிச்சம்பழ தோட்டங்களை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மமாக கடனாக தருகிறேன். சல்லல்லாஹு சொன்னார், இவ்வளவு தூக்கி கொடுக்குறாருப்பா, 3ல் 2 வச்சுக்கோ, 1 கூட அப்படின்னா. சரி ரசூலுல்லாஹ், நான் 2 கொடுக்குறேன்னு சொல்லி தன்னுடைய அற்புதமான தோட்டங்கள் ரசூலுல்லாஹ் ஒப்படைச்சிட்டு தோட்டத்துல மனைவி மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நேரா போனார், தன்னுடைய மனைவியை கூப்பிட்டார், பிள்ளைகளை கூப்பிட்டார். அடுத்த நொடி இவர் உள்ள போல வாசலே நின்றுட்டார். எப்ப அல்லாஹ்வுக்காண்டி கடனை கொடுத்துட்டாரோ அந்த இடம் எனக்கு சொந்தம் இல்லை, அதனால தன் மனைவி மக்களை எல்லோரும் வெளியே வாங்க, இதுக்கப்புறம் இந்த தோட்டம் நமக்கு சொந்தம் இல்லை, இது அல்லாஹ்வுக்காண்டி நான் கடன் கொடுத்துட்டேன், இது அல்லாஹ்வுக்காண்டி ஒப்படைச்சுன்னு சொல்லி முன்னால் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள்
அல்லாஹ்வுக்காக தரக்கூடிய விஷயத்தில் இவ்வளவு அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு இப்பொழுது முன்னுதாரணமாக சொல்லப்படுகிறது. நம் வாழ்க்கையில் நம்மிடத்துல யாராவது வந்து ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது கடன்கள் கேட்டால் அவர்களுக்கு கொடுத்து வாழக்கூடிய நன்மக்களாக நாம் உருவாக வேண்டும். அப்படி உருவாயிட்டோம் சொன்னா நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு அடியானை கூப்பிடுவானா, உலகத்துல நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த, நீ கொடுத்த செல்வத்தை கொண்டு வாரி வாரி கொடுத்த, என்னென்ன கொடுத்த, யாருக்கு கொடுத்த, கடன் கேட்டவங்களுக்கு வாரி கொடுத்த, ஒரு கட்டத்துல என்ன செஞ்ச, கடன் அடைக்க முடியாம தவிச்சாங்க, அந்த கடனை நான் தள்ளுபடி செஞ்சுட்டேன் அப்படின்னாரு. கொடுக்க முடியாத தருணத்தில் கொடுக்கப்பட்ட செல்வங்களை தள்ளுபடி செஞ்சாங்கன்னா அல்லாஹ் சொல்றான், ஹதீஸ்ல வருது, இந்த அடியானே இவ்வளவு இறக்கப்பட்டு கடனை தள்ளுபடி செய்யறான்னா நான் என்ன சாதாரணமான சொல்லி அல்லாஹ்வுக்கு ரோஷம் வந்துருமா. அந்த ரோஷம் வந்து அல்லாஹ் என்ன செய்வானா, இந்த அடியான் இவ்வளவு இறக்க முடியும்னா இருந்தா இவனை படைத்தவன் நான் எவ்வளவு இறக்க முடியும்னா இருப்பேன், எனவே இவன் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வானா மலக்குமார்கள். 1000 பாவம் பண்ணியிருப்பார், ஆனால் அவர் செஞ்ச அந்த நல்ல அமலின் காரணமாக, அந்த கடனை தள்ளுபடி செஞ்சது காரணமாக அல்லாஹ் ஒட்டுமொத்த பாவத்தை அழிக்கல, கேர்லெஸ்ஸா பண்ணிக்கல அல்லாஹ். அப்படி வந்து ஹதீஸ்ல இப்படிப்பட்ட நன்மக்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கிறாங்க. ஆகையால் இந்த உலக வாழ்க்கை நம்மிடத்துல யாராவது கடன்கள் என்று வந்து கேட்டால் அதை கொடுப்பதற்கான நல் வழிகளை நாம் உருவாக்கிக்கிறோம். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜு, தான தர்மம் இது மட்டும் சொல்வதற்கு அழைச்சிட்டு போறது. அடுத்த முன்னங்களுக்கு அல்லாஹ்வை முன்வைத்து கொடுக்கக்கூடிய அழகிய கடனும் நம்மை சுவனத்தில் அழைத்து செல்லும். அப்படி சுவனத்தில் அழைத்து செல்லக்கூடிய அந்த அற்புதமான குணம், அடுத்தவர்களுக்கு தரக்கூடிய அந்த கடன் தரக்கூடிய குணத்தை நாம் இழந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட கேடு கட்ட தன்மையை பாதுகாத்து இல்லாதவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய குறைவல்லர்களாக நம்மிடத்தில் யார் வந்து கேட்டாலும் வாரி தரக்கூடிய பெருமக்களாக நன்மக்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்குவாராக. எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி அவன் செய்யக்கூடிய நல் தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக.